இந்த வீடியோவில் நம்ம மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் பார்க்கலாம். மார்ஜினல் காஸ்டிங் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும், நான் வந்து என்னோடய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாமா வேண்டாமா, இது எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இல்லை டிசைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மார்ஜினல் காஸ்டிங். இது எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டு காஸ்ட் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க. என்னது? வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்னா என்ன? நான் என்னோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸை பேஸ் பண்ணி, என்னோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஐ எம் ப்ரொடியூசிங்கை பேஸ் பண்ணி என்னோட காஸ்ட் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆனால் தென் தட் இஸ் கால்ட் அஸ் வேரியபிள் காஸ்ட். அதே ஃபிக்ஸட் காஸ்ட்னா, நான் ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதே அளவுக்கு நான் காஸ்ட் பேர் பண்ணி தான் ஆகணும். நான் 100 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணாலும் நான் அதே அளவுக்கு காஸ்ட் பேர் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே மேனேஜர் சேலரி வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். அதே வேரியபிள் காஸ்ட்னா ரா மெட்டீரியல் இஸ் வேரியபிள் காஸ்ட். ஏன் ரா மெட்டீரியல் வேரியபிள் காஸ்ட்? சிம்பிள். நான் 10 யூனிட் மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட 10 யூனிட் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் 10 யூனிட்டுக்கான ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அதே வந்து நான் ஒரு யூனிட் தான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்போ ஒரு யூனிட்டுக்கான ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி லேபரருக்கு கொடுக்குற வேஜஸ், ஏன்னா நான் எவ்வளோ யூனிட் மேனுஃபேக்சர் பண்ண போகிறேனோ அதுக்கு மட்டும்தான் நான் வேஜஸ் பே பண்ணுவேன். அதே மேனேஜருக்கு கொடுக்குற சேலரி, அவர் என்ன பண்ணாலும் நான் ஒரு மாதத்துக்கான சேலரி கொடுத்துதாங்க. அதாவது ஐ மீன் லைக் என்னோட ப்ரொடக்ஷனே நான் நடக்காமல் வச்சுருந்தாலும், ப்ரொடக்ஷனே நடக்கலை அப்படின்னாலும் தென் ஐ வில் ஹாவ் டு பே ஹிம் சேலரி. மேனேஜர் சேலரி, அதுக்கப்புறம் வாட்ச்மேன், டெப்ரிசியேஷன். நான் ஒரு மெஷினரி வாங்கி வைக்கிறேன், நான் மேனுஃபேக்சரே பண்ணல, அதனால் நான் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. ஸோ டெப்ரிசியேஷன் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். அதே வந்து என்னோட ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகிறது எல்லாமே வந்து வேரியபிள் காஸ்ட். இப்போ ஃபேக்ட்ரிக்குள்ளே ஆகிற எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து வேரியபிள் காஸ்ட் தான். நான் நிறைய மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன்னா என்னோட மிஷின் நிறைய நேரம் ஓடிட்டே இருக்கும். ஸோ அது வந்து கரண்ட் கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்தால் என்னோட எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ திஸ் இஸ் கால்டு, இந்த ரெண்டு காஸ்ட்டை பேஸ் பண்ணியும், அடுத்தது செல்லிங் ப்ரைஸை பேஸ் பண்ணியும் டிசைட் பண்ண போகிறது தான். நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம் எவ்வளோ யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இன்னும் யூனிட்ஸ் அதிகப்படுத்துறதா இல்லை குறைக்கிறதா, இல்லை இருக்கிற செல்லிங் ப்ரைஸ் இப்படியே வச்சுக்கலாமா, இல்லை வந்து காம்படிட்டர்ஸ் பேஸ் பண்ணி என்னோட செல்லிங் ப்ரைஸை நான் குறைக்கணுமா, அப்படி குறைச்சா காஸ்ட்டில் எங்கே ரெடியூஸ் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன காஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், மார்ஜினல் காஸ்டிங் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் தீஸ் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஓகேவா? இந்த டெசிஷன் மேக்கிங்க்கு எது யூஸ்ஃபுல்? மார்ஜினல் காஸ்டிங். சரி, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. சிம்பிளாக சொன்னால் பிவி ரேஷியோ. இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. சரி, கான்ட்ரிபியூஷன்னா என்ன? இங்கே பாருங்கள், இங்கே சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கிவ்ஸ் யூ கான்ட்ரிபியூஷன். அதுலேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன வரும்? ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. இதுவே 2 இயர்ஸ்க்கான டேட்டா கொடுத்துருந்தா ஆர் 2 மந்த்ஸு இல்லை 2 வீக்ஸ் அது மாதிரி ஸ்பிளிட்டப் கொடுத்துருந்தா, அதாவது இந்த பீரியட் 2 செட் ஆஃப் பீரியடுன்னு வச்சுக்கோங்க, இயர்ஸுங்கிறத விட பீரியட், 2 பீரியடுக்கான டேட்டா கொடுத்துருந்தா then I can use this formula. என்னது? difference in profit divided by difference in sales into 100. அதாவது ஃபர்ஸ்ட் பீரியடில் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராஃபிட் வந்து 10 ருபீஸாக இருந்திருக்கும். செகண்ட் பீரியடில் வந்து அதே ஒரு 6 மந்த்ஸ் எடுத்துக்கோங்க, இங்கே வந்து ஒரு 6 மந்த்ஸ், நெக்ஸ்ட் 6 மந்த்ஸில் வந்து என்னோட ப்ராஃபிட் 50 ருபீஸாக இருந்திருக்கும். அதே மாதிரி சேல்ஸும் வந்து இங்கே வந்து 500 இருந்திருக்கும், இங்கே வந்து ஒரு 2000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட் எவ்வளோ? 40 ருபீஸ். அது இங்கே டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட் எவ்வளோ? 1500. ஸோ இந்த 40 டிவைடட் பை 1500 இன்டூ 100 gives me PV ரேஷியோ. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் எடுத்து போட்டால் தென்
தென் அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா. ஆனால் இதை எப்போ போட முடியும்? ரெண்டு செட் ஆஃப் டேட்டா, ரெண்டு பீரியடுக்கான டேட்டா கொடுத்துருந்தா மட்டும்தான் ஐ கேன் யூஸ் செகண்ட் ஃபார்முலா. ஒரு செட் ஆஃப் டேட்டா தான் கொடுத்துருந்தா தென் ஐ கேன் யூஸ் ஒன்லி திஸ் ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுற மாதிரி டேட்டா இருக்காது. எய்தர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் செகண்ட் ஒன். அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எனக்கு வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ஃபார்முலாக்கான டேட்டா இருக்கும், பட் உங்களால் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. நம்ம பிவி ரேஷியோனாலே பை ஹார்ட் பண்ணி வச்சுருப்போம். என்னது? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100ன்னு சொல்லி பை ஹார்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த இடத்துல கான்ட்ரிபியூஷன் இல்லை, சேல்ஸ் இல்லை, இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன்லாம் வேணாம். ரெண்டு ஃபார்முலா இருக்குது, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பிரேக் ஈவன் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்னது? நோ ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ். அதுதான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட். கரெக்டா? சரி, இந்த ஈக்குவேஷனில் பார்ப்போம். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா எப்படி அந்த ஈக்குவேஷன் இருக்கும்? சேல்ஸு less variable cost gives you contribution less fixed cost gives you profit. கரெக்டா? இப்போ break even pointல this profit will be 0. இங்க profit or loss ன்னு போட்டுக்கோங்க. profit or loss will be 0. இதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ நிறைய இடத்துல break even point கொடுத்து நம்மளை ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணிட்டு போய் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிக்க சொன்னாலும் யூ ஷுட் நோ டு கேல்குலேட். சரி, இப்போதைக்கு ஃபார்முலா மட்டும் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. சம் போடும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் டீடைல். பட் இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணும். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன? there is no profit or no loss. சரி, பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் அண்ட் இன்னொரு ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. சரி, இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்டு காஸ்ட்ன்னு சொல்லி நான் இந்த ஃபார்முலாவும் யூனிட்ஸ்ன்னு சொல்லி இந்த ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னது? நான் 500 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணால் எனக்கு வந்து நோ ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ். 501 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் வரும். 499 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணால் எனக்கு லாஸ் வரும். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னது? 500 யூனிட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸை டினோட் பண்ணி நான் ஆன்சர் கொடுத்தேன் அப்படின்னா, ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா தென் ஐ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. அதே வந்து நான் 10,000 ருபீஸ்க்கு நான் மேனுஃபேக்சர் பண்ணி எனக்கு ப்ராஃபிட்டும் வராது லாஸும் வராதுன்னு ஒரு ஆன்சர், அதாவது ருப்பீஸில் வந்து நான் ஆன்சர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா தென் செகண்ட் ஃபார்முலா, தட் இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. அதே வந்து நான் என்னோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸை டினோட் பண்ணி நான் ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, தட் இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். அடுத்தது கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட். சிம்பிள். பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட் தானே நியூமரேட்டரில் இருக்குது. இந்த நியூமரேட்டரில் தான் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. என்ன? நான் ஃபிக்ஸட் காஸ்ட்டு நிறையா சொல்லிட்டு இருந்தேன். மேனேஜர் சேலரி, வாட்ச்மேன் சேலரி, டெப்ரிசியேஷன். சரி, இவங்களுக்கு நம்ம கேஷில் சேலரி பே பண்ணுவோம். ஸோ திஸ் கேன் பி டேக்கன். வாட்ச்மேனுக்கும் சேலரி கேஷில் பே பண்ணுவோம். ஸோ திஸ் கேன் பி டேக்கன். அதே டெப்ரிசியேஷனுக்கு நம்ம ஏதாச்சும் கேஷில் பண்ணியிருக்கோமா? நோ. ஸோ திஸ் இஸ் நான் கேஷ் ஐட்டம். ஸோ depreciation is a non-cash item. ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக கேஷ் பிரேக் இன் பாயிண்ட்னா நியூமரேட்டரில் கேஷ் ஃபிக்ஸட் காஸ்ட்னு சொல்லி இது ரெண்டுத்தை மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். அதே நார்மல் பிரேக் இன் பாயிண்ட்னா இந்த மூணுத்தையுமே ஆட் பண்ணிடுவோம். எங்கே? நியூமரேட்டரில் ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்க இடத்துல இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் தட் இஸ் நார்மல் பிரேக் ஈவன் பாயிண்ட். அதே அந்த நான் கேஷ் ஐட்டமை விட்டுட்டு கேஷ் ஐட்டமை மட்டும் ஆட் பண்ணி ஃபிக்ஸட் காஸ்ட் கால்குலேட் பண்ணி அதை வச்சு நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் கால்குலேட் பண்ணால் தென் தட் இஸ் கால்ட் அஸ் கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட். இங்கே பாருங்கள், கேஷ் ஃபிக்ஸட் காஸ்ட். இங்கே ஃபார்முலாலே டிஃப்ரென்ஸ் என்னது? இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட், இங்கே கேஷ் ஃபிக்ஸட் காஸ்ட். கேஷ் ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன வராது? டெப்ரிசியேஷன் வராது. அதே மாதிரி நான் கேஷ் ஐட்டம் என்ன இருந்தாலும் யூ கேன் எலிமினேட். அதே மாதிரி தான் அந்த இதே ஃபார்முலா யூனிட்ஸு காஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி டினாமினேட்டரில் இங்கே கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், பிவி ரேஷியோ. அடுத்தது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா என்ன? சி, திஸ் இஸ் மை டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் வந்து 1200 யூனிட்ஸ்னு வச்சுக்கோங்க. யூனிட்ஸ்லேயே நான் சொல்லிட்டு வரேன். அப்புறமா ருப்பீஸ் சேம் கான்செப்ட் தான். கான்செப்ட் புரியறதுக்காக இப்படி வச்சுக்கோங்க. டோட்டல் சேல்ஸ் வந்து 1200 யூனிட்ஸ். இது வந்து இந்த ஸ்கேல் டினோட்ஸ், இந்த லைன் டினோட்ஸ் 1200 யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ
this is my break even point. அதாவது நான் வந்து ஒரு 700 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணால் எனக்கு நோ ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ். ஆனால் நான் இங்கே எவ்வளோ யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன்? 1200 யூனிட்ஸ். ஸோ இந்த 700 யூனிட்ஸை தாண்டிட்டா எனக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். BEP வந்து 700 யூனிட்ஸ், 700 யூனிட்ஸ்க்கு மேலே எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணாலும் எனக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது என்ன? எனிதிங் above my break even point is called as margin of safety. அப்போ இந்த கேப் தான் வந்து margin of safety, that is 500 யூனிட்ஸ். ஸோ டோட்டல் எவ்வளோ? 1200 யூனிட்ஸு. அதில் ஃபஸ்ட்டு 700 யூனிட்ஸ் வந்து எனக்கு பிரேக் ஈவன் பாயிண்டில் வந்துடும். பேலன்ஸ் 500 யூனிட்ஸ் வந்து எனக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. புரிஞ்சுதா? ஸோ anything above my break even point is called as margin of safety. சரி, மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா profit divided by contribution per unit, and இங்கே profit divided by PV ratio. இதே கான்செப்ட் தான். யூனிட்ஸில் வந்தால் டினாமினேட்டரில் contribution per unit, அதே நான் காஸ்ட்டில் டினோட் பண்ணோன்னா டினாமினேட்டரில் PV ratio ஃபார்முலா வரும். சரி, இந்த இது ஞாபகம் இருக்கா? இப்போ நம்ம என்ன போட்டோம் இது வரைக்கும்? இந்த பார்ட் ஃபுல்லாக பிரேக் ஈவன் பாயிண்ட், இங்கே MOS மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. கரெக்டாக? அப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் சேல்ஸ் கிடைக்கும். அதுக்கு தான் அந்த ஃபார்முலா. அடுத்தது டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டே காஸ்ட் தான் நம்மக்கிட்ட. என்னது? ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட். எந்த காஸ்ட்டாக இருந்தாலும் இந்த ரெண்டு காஸ்ட்குள்ளே ஐ வில் பி ஏபிள் டு கிளாஸிஃபை. ஸோ காஸ்ட்டை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வேரியபிள் காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் காஸ்ட் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் இன் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ண முடியும்? இங்கே நான் என்ன சொன்னேன்? இந்த டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இயர்ஸ்க்கான டேட்டா இல்லை 2 பீரியடுக்கான டேட்டா இருந்தால் மட்டும்தான் தென் ஐ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. அப்போ வந்து 2 பீரியடுக்கான டேட்டா இல்லைன்னா யூ கேனாட் யூஸ் திஸ் ஃபார்முலா. அடுத்தது இந்த டேபிளில் நான் பட்ஜெட் சாப்டர் போடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போவே மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இட் வில் ஸ்டார்ட் கன்ஃபியூசிங் யூ. அதனால் பட்ஜெட் சாப்டரில் இந்த டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அப்போ வந்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம சம்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சம். M&P Limited sold 2,75,000 units of its product at rupees 37.5. அப்போ இது என்னது? 37.5ங்கிறது செல்லிங் ப்ரைஸ். அடுத்தது வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 17.5. சரி, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதில் வேரியபிள் காஸ்ட்டுக்கான ஸ்பிளிட்டப் கொடுத்துட்டாங்க. மேனுஃபேக்சரிங் காஸ்ட், செல்லிங் காஸ்ட்னு ஸ்பிளிட்டப் கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் ஆர் இன்கர்டு யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் த இயர். எவ்வளோ? 35 lakhs வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. இன்க்ளூடிங் டெப்ரிசியேஷன் 15 lakh. இப்போ என்னோட டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ? 35 lakh. அதில் 15 lakh வந்து டெப்ரிசியேஷன் கொடுத்துட்டாங்க. சரி, இந்த ஓப்பனிங் இது இன்வென்ட்ரி, க்ளோசிங் இன்வென்ட்ரியில் எதுவுமே இல்லை. கம்ப்யூட் பிரேக் ஈவன் சேல்ஸ் லெவல் குவான்டிட்டின்னு கேட்டாங்க. அப்புறம் கேஷ் பிரேக் ஈவன் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வந்து என்ன ஃபார்முலா? ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். கரெக்டா? சரி, இங்கே நமக்கு கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு எங்கேயாச்சும் கான்ட்ரிபியூஷன் இருக்கா? கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஆனால் கான்ட்ரிபியூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நமக்கு அந்த ஃபார்மேட் கொடுத்துருந்தோமா? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கிவ்ஸ் யூ கான்ட்ரிபியூஷன். சரி, இங்கே செல்லிங் ப்ரைஸ் இருக்கா எனக்கு? எஸ், செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. எவ்வளோ? 37.5. ஸோ 37.5. வேரியபிள் காஸ்ட் இருக்கா? இருக்கு. எவ்வளோ? 17.5. இப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 20 rupees. கரெக்டா? இப்போ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் 20 rupees எங்கிட்ட இருக்குது. கரெக்டாக? அடுத்தது ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் அமௌண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 35 lakhs. ஸோ 35 lakhs divided by total contribution கேட்கல, கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் தான் கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சதும் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் தான். அது எவ்வளோ? 20 rupeesன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம், which is equal to 1,75,000. ஓகேவா?
கரெக்டாக ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணது பாருங்கள். யூனிட்ஸில் கால்குலேட் பண்ணுறதுக்கு இங்கே யூனிட்ஸில் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். அடுத்தது கேஷ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஏன் கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுங்கிறனால அவங்க கேஷ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்னு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, கேஷ் ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன பண்ணுறது? இங்கே டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் எனக்கு தெரியும், அதே மாதிரி டெப்ரிசியேஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ டெப்ரிசியேஷன் இஸ் அ நான் கேஷ் ஐட்டம். அப்போ அதை மட்டும் விட்டுட்டா கேஷ் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்துடுமா? ஸோ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ? 35 lakhs minus depreciation எவ்வளோ? 15 lakhs divided by contribution per unit 20, which is equal to 1 lakh units. இவ்வளோதான். சரி, அடுத்த கொஸ்டின். ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேவா? ஃபிக்ஸட் காஸ்ட், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் எல்லாம் சேம். லைக் ஒரு யூனிட்டுக்குன்னு ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஜென்ரலாக, ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வில் சேஞ்ச். அதாவது டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் won't சேஞ்ச், பர் யூனிட் ஃபிக்ஸட் காஸ்ட் வில் சேஞ்ச். அதுதான் நான் பட்ஜெட்டில் வந்து சொல்லித்தரேன்னு சொன்னேன். இப்போதைக்கு அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் 15, செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் 13 கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம சம் போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட்கான ஃபார்முலா என்ன? ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இங்கே கொஸ்டினில் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். ஒர்க்கிங் நோட் போய்க்கலாம். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 30. இது வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 15. மைனஸ் பண்ணால் we will get contribution per unit, that is 15. So fixed cost divided by contribution per unit. இங்கே 1,50,000 divided by 15, which is equal to 10,000. முடிஞ்சு break even point. அடுத்தது sales to earn profit of rupees 20,000. சரி, இதுக்கு ஃபார்முலா என்ன? இப்போ அந்த 20,000ங்கிறது இஸ் மை ப்ராஃபிட். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சேல்ஸ். இங்கே ஃபார்முலா பேஜில் இந்த ஒரு ஃபார்முலா நான் விட்டுட்டு வந்திருந்தேன். சேல்ஸ் ரெக்வயர்ட் டு earn desired ப்ராஃபிட். இங்கே desired ப்ராஃபிட் எவ்வளோ? 20,000. அதுக்கு ஃபார்முலா என்ன? ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் desired ப்ராஃபிட் எவ்வளோ? 20,000 டிவைடட் பை பிவி ரேஷியோ. சரி, இங்கே நமக்கு பிவி ரேஷியோ இருக்கா? எனக்கு இந்த டிசையர்ட் ப்ராஃபிட் தெரியும் 20,000, ஃபிக்ஸட் காஸ்ட்டு தெரியும் எவ்வளோ? 1,50,000 தெரியும். ஆனால் பிவி ரேஷியோ இருக்கா? இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணோம். பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 15 டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 30 into 100, which is equal to 50%. Which is equal to 3,40,000. அடுத்தது PQR Limited has furnished
the following data. One second. See, இதில் என்ன இந்த ஆன்சர் என்ன 3,40,000ங்கிறது நான் 3,40,000 rupeesக்கு சேல்ஸ் பண்ணா I will be able to earn a profit of rupees 20,000. அதுதான் கான்செப்ட். அங்கே டிசையர்டு ப்ராஃபிட்னு கொடுத்தது என்னது, எனக்கு ப்ராஃபிட் வந்து 20,000 வரணும்னா நான் எவ்வளோ சேல் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் 3,40,000க்கு சேல் பண்ணால் ஐ வில் கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் rupees 20,000 தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, அடுத்தது PQR Limited has furnished the following data for 2 years. சேல்ஸ் வந்து 8 lakh 2013ல சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே சேல்ஸ் கொடுக்கல. இங்கே PV ரேஷியோ ஃபஸ்ட்டு 50%, அப்புறம் 40, இந்த வருஷம் 37.5, 20, 1.875 இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுத்துட்டாங்க, PV ரேஷியோ கொடுத்துட்டாங்க, சேல்ஸ் வந்து 1 இயருக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகே, there has been substantial saving in the fixed cost due in the year 2014. ஸோ 2014ல வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்காமா, ஏன்னா கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணதுனால கொஞ்சம் ஃபிக்ஸட் காஸ்ட் குறைஞ்சிருக்கு. The company could maintain its sales quantity level of 2013 in 2014 by reducing selling price. So, sales quantity did not change. Sales quantity கான்ஸ்டன்ட்டாக இருந்திருக்கு 2 வருஷமும். ஆனால் எல்லா சேஞ்சுக்கும் ரீசன் என்னது, ஃபிக்ஸட் காஸ்ட்டில் சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபிக்ஸட் காஸ்ட்டும் செல்லிங் ப்ரைஸும் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே வந்து வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகலை. ஓகேவா, வேரியபிள் காஸ்ட்டை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஸோ வேரியபிள் காஸ்ட்டு சேஞ்ச் ஆகலை அண்ட் செல்லிங் குவான்டிட்டியும் சேஞ்ச் ஆகலை. வேரியபிள் காஸ்ட் அண்ட் செல்லிங் குவான்டிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. அதே வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டும் செல்லிங் ப்ரைஸும் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் எனக்கு கொஸ்டின்லேருந்து கிடைச்ச அவுட்லைன். சரி, இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த சம்ம ஃபார்முலாலாம் வச்சு அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு 2013ல் என்ன பண்ணியிருக்காங்க, 2013ல் சேல்ஸ் எவ்வளோ, 8 lakh, கரெக்டா. வேரியபிள் காஸ்ட்டு டேட்டா கொடுக்கல, அதே PV ரேஷியோ கொடுத்துட்டாங்க. PV ரேஷியோ அப்படிங்கிறது என்னது, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் into 100 தானே. ஸோ எனக்கு சேல்ஸ் 100% இருந்தால் இது 50% இருக்கும். எப்படி இந்த சேல்ஸ் 100% இது 50%? இங்கே 50%ங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. 50% ஆன் வாட், கான்ட்ரிபியூஷன் இஸ் PV ரேஷியோங்கிறது 50%ன்னு சொல்லிட்டாங்க. அந்த 50%ங்கிறது என்னது, கான்ட்ரிபியூஷன் சேல்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது தான் PV ரேஷியோ டினோட் பண்ணுது. அதனால நான் டைரெக்டாக கொண்டு வந்து PV ரேஷியோவை கான்ட்ரிபியூஷனுக்கு நேராக 50%ன்னு எழுதிட்டேன். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஃபார்முலா என்ன, PV ரேஷியோக்கு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். கான்ட்ரிபியூஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as a percentage on sales. அதான லாஜிக். கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100னா என்னது, கான்ட்ரிபியூஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as a percentage on sales. அதனால கான்ட்ரிபியூஷன் 50%ன்னு எழுதிட்டேன். ஃபார்முலாவோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ 8 lakhங்கிறது 100% அப்படின்னா 8 lakhங்கிறது 100% அப்படின்னா 50% எவ்வளவா இருக்கும், 4 lakh. ஓகேவா. அப்போ வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணி வர கான்ட்ரிபியூஷன் 4 lakh அப்படிங்கிறனால இதுவும் 4 lakh. சி 8 lakhலேருந்து 4 lakh மைனஸ் பண்ணால் ஐ ஷுட் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 4 lakh. அதனால இது வந்து ரிவர்ஸில் தான் கால்குலேட், இது வந்து பேலன்சிங் ஃபிகர் தான். ஓகேவா. அடுத்தது ஃபிக்ஸட் காஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, எங்கேயுமே ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுக்கல. ஸோ விட்டுடலாம். சரி, அடுத்தது நமக்கு 2014க்கான டேட்டா ஏதாச்சும் இருக்கா? 2014க்கான டேட்டா எனக்கு சேல்ஸ் அமௌண்ட் தெரியாது. அதே PV ரேஷியோ மட்டும் தெரியும், தட் இஸ் 37.5. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as a percentage on sales. இப்போ 100லேருந்து 37.5 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 62.5.
சரி, எனக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் தான் தெரியும். அதை பேஸ் பண்ணி நடுவில் இருக்க பேலன்சிங் ஃபிகரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 100லேருந்து 62.5 மைனஸ் பண்ணால் 37.5 வரும். ஓகே, இப்போ நான் எதை பேஸ் பண்ணி இந்த 2014 இப்போ ரேஷியோலாம் கிடச்சிருச்சு, ஆனால் எனக்கு அமௌண்ட்டில் வேணும்ல. இப்போ நான் எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது? 2 வருஷமும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது என்னது? ஃபிக்ஸட் காஸ்ட்டும் சேஞ்ச் ஆகுது, செல்லிங் ப்ரைஸும் சேஞ்ச் ஆகுது, பட் வேரியபிள் காஸ்ட் ரிமைன்ஸ் த சேம். ஏன் வேரியபிள் காஸ்ட் ரிமைன்ஸ் த சேம்? சேல்ஸ் குவான்டிட்டி, அதாவது குவான்டிட்டி சேமாக இருக்குது. அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட்ல சேஞ்ச் கிடையாது. அவங்க ஏதாவது சேஞ்ச் ஆகிருந்தா சொல்லியிருப்பாங்க, சேஞ்ச் இல்லாதனால தான் அவங்க அதை டினோட் பண்ணல. ஸோ ஐ எம் டேக்கிங் வேரியபிள் காஸ்ட் as சேம். குவான்டிட்டியில் சேஞ்ச் ஆகிருந்தால் தான் வேரியபிள் காஸ்ட்டில் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. குவான்டிட்டியில் சேஞ்ச் ஆகலை. ஸோ இந்த 4 லேக்கை தூக்கி அப்படியே இங்கே போட்டுக்கிறேன். சரி, 4 லேக்குங்கிறது 62.5%, கரெக்டா? 2014ல் வேரியபிள் காஸ்ட் வந்து 62.5% தானே. ஸோ 4 லேக் டிவைடட் பை 62.5 இன்டூ 100 போட்டால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சேல்ஸ் கிடைக்கும் 6,40,000. இப்போ 6,40,000லேருந்து 4 லேக் மைனஸ் பண்ணால் ஐ வில் கெட் 2,40,000. ஓகேவா? இப்போ என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சேல்ஸ் ஃபார் த இயர் 2014 எவ்வளோ? 6,40,000. அடுத்தது ஃபிக்ஸட் காஸ்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் பிரேக் ஈவன் சேல்ஸ் இன்னும் நான் கண்டுபிடிக்கல. சரி, அதுக்கான டேட்டா ஏதாச்சும் இருக்கா இங்கே? சரி, ஃபிக்ஸட் காஸ்ட் பேஸ் பண்ணி வர டேட்டா எதுவுமே இங்கே இல்லை. ஆனால் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி என்ன சொல்லியிருக்காங்க? 21.875. ஸோ 100ல் 21.875 மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும்? 78.125%. இப்போ எனக்கு இந்த 100% சேல்ஸ் எவ்வளோ? 6,40,000. ஸோ எனக்கு டோட்டல் சேல்ஸ் வந்து 6,40,000. அதில் 78.125% வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ், கரெக்டா? எஸ். ஸோ பிரேக் ஈவன் சேல்ஸில் எவ்வளோ எனக்கு இருக்கும்? ப்ராஃபிட் 0. இப்போ இதுலேருந்து 78.125% தான் பிரேக் ஈவன் சேல்ஸோட வேல்யூ. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிரேக் ஈவன் சேல்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சேன். 6,40,000 into 78.125%. See, இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். லாஜிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா இட் வில் பி கன்ஃபியூசிங். மார்ஜினல் காஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஏன்னா குரூப் 2ல இதோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப அதிகம். குரூப் 1ல கூட மார்ஜினல் காஸ்டிங் கம்மியாக தான் வரும். குரூப் 2ல வெயிட்டேஜ், மார்ஜினல் காஸ்டிங்கான வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். ஸோ மார்ஜினல் காஸ்டிங்கில் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி சம் போட்டு காமிக்கல. உங்களுக்கு இந்த ஃபார்மேட் பேஸ்டு சம்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியணும். எஸ், இப்போ இங்கே சேல்ஸ் வந்து 5 லேக் எப்படி கண்டுபிடிச்சேன்? இந்த சேல்ஸ் பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன். இந்த சேல்ஸ் வந்து 100%, அதில் 78.125% தான் பிரேக் ஈவன் சேல்ஸ். ஓகே, இப்போ இதுலேருந்து எனக்கு பிவி ரேஷியோ எல்லாமே சேமாக தானே இருக்க போகுது, 37.5. ஸோ என்னோட வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 5 lakh into 62.5%, that is 3,12,500, 1,87,500. So my profit is going to be 0. அப்படின்னா என்னோட fixed cost எவ்வளவா இருக்கும்? 1,87,500. So இப்போ எனக்கு ஆன்சர் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ? 1,87,500. அடுத்தது பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளோ? 5 lakh. அடுத்த சம்
ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்துட்டாங்க. என்னது வேரியபிள் காஸ்ட் கொடுத்தாங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்தாங்க, நெட் ப்ராஃபிட் கொடுத்தாங்க, சேல்ஸ் கொடுத்தாங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட், பிவி ரேஷியோ, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்குறாங்க. எல்லா டேட்டாவையும் கொடுத்துட்டு இது கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டாவை நான் ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன். என்னது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்மேட் தான். சேல்ஸ் எவ்வளோ 1 lakh, வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ 60,000, கான்ட்ரிபியூஷன் 40,000. அடுத்தது ஃபிக்ஸட் காஸ்ட் 30,000, இப்போ ப்ராஃபிட் 10,000. ஓகேவா? இதுக்கு கீழே ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க, பிவி ரேஷியோ, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. சரி, பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு பிவி ரேஷியோ வேணும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணுற கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ 40,000, இது வந்து 1 lakh சேல்ஸு. ஸோ 40%. அடுத்தது பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ 30,000, $75,000. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஒன் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்டிருக்காங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்டதுக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரேக் ஈவன் சேல்ஸ் ப்ளஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஏன்னா எனக்கு இங்கே டோட்டல் சேல்ஸ் தெரியும் எவ்வளோ 1 lakh, பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளோ 75,000, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தான் எனக்கு தெரியாது. ஸோ இது இந்த பக்கம் கொண்டு போனால் -75,000 ஆயிரும். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு 25,000. 1 lakh minus 75,000 is 25,000. அடுத்தது ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் எம்ஓஎஸ். மார்ஜினல் காஸ்ட்னா என்னமோலாம் இல்லை, வேரியபிள் காஸ்ட் தான் வந்து மார்ஜினல் காஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு எம்ஓஎஸ் கேட்டதுக்கு ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபார்முலா ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ ஆர் ப்ராஃபிட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். சரி, நம்ம இப்படி ஏன் வந்து ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ஆஃப் எம்ஓஎஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட்னா என்னது, காஸ்ட்டில் நான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கணும். காஸ்ட்டில் நான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன வேணும், கான்ட்ரிபியூஷன் சேல்ஸ் வேணும். சேல்ஸ் வந்து 10 rupees, செல்லிங் ப்ரைஸ் 10 rupees கொடுத்துட்டாங்க, கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஸோ கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் போய் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிடணும். எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 2 divided by 10 into 100 which is equal to 20%. அடுத்தது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபார்முலா என்ன, அமௌண்ட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஸோ 30,000 ப்ராஃபிட் divided by 20% which is equal to 1,50,000. See, இதில் வந்து இந்த பர்சன்டேஜ் போட வேண்டிய இடத்துல பர்சன்டேஜ் போடாமல் இன்டூ 100 பர்சன்டேஜ் சேர்த்து போட்டு அப்படி இப்படின்னு தப்பு பண்ணிங்கன்னா ஃபுல்லாக தப்பாக போயிடும். ஸோ பர்சன்டேஜ் போட்டால் 100 வராது, 100 வந்தால் பர்சன்டேஜ் போடக்கூடாது, ஏதாச்சும் ஒன்று தான் போடணும்.
பர்சன்டேஜ் சிம்பிள் கால்குலேட்டரில் போடும் போது 30,000 டிவைடட் பை 20 அப்படின்னு போட்டுட்டு நிறுத்தக்கூடாது. 30,000 டிவைடட் பை 20% கரெக்டாக போடணும். அப்படி இல்லை அப்படின்னா 30,000 டிவைடட் பை 20 இன்ட்டு 100ன்னு போடணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, 30,000 டிவைடட் பை 20% இன்ட்டு 100லாம் தப்பாக போட்டு வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. 90% எல்லாரும் இந்த தப்பு பண்ணுவாங்க. சரி, அடுத்த சம். A Limited maintains margin of safety of 37.5% with an overall contribution to sales ratio. Contribution to sales ratio na என்னது? PV ratio da contribution to sales ratio. PV ratio எவ்வளோ? 40%. Margin of safety எவ்வளோ? 37.5%. அப்புறம் fixed cost எவ்வளோ? சரி, நான் given தான் எடுத்து எழுதிட்டு இருக்கிறேன், வேறு எதுவும்லாம் பண்ணல. 5 lakh. சரி, இவ்வளோ தான் நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சுட்டு என்னெல்லாம் கால்குலேட் பண்ணணும்? பிரேக் ஈவன் சேல்ஸ் கால்குலேட் பண்ணணும், டோட்டல் சேல்ஸ் கால்குலேட் பண்ணணும், டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கால்குலேட் பண்ணணும், அண்டு வேறு என்ன, நியூ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வித் இன்க்ரீஸ் சேல்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே, இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு எங்கிட்ட ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது, பிவி ரேஷியோ இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் என்ன கால்குலேட் பண்ணிக்க முடியும்? ஃபிக்ஸட் காஸ்ட்டு பிவி ரேஷியோ வச்சு பிரேக் ஈவன் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ? 5 lakh. பிவி ரேஷியோ 40%, which is equal to 12,50,000. அடுத்தது நம்ம ஃபார்மேட்டுக்கே போயிடலாம், அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் வரலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எனக்கு இப்போது பிரேக் ஈவன் சேல்ஸ் தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? எவ்வளோ பர்சன்டேஜ் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 62.5% இருக்கும். ஏன்னா 37.5 வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா டோட்டல் சேல்ஸில் 62.5% வந்து பிரேக் ஈவன் சேல்ஸாக இருக்கும். சரி, பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளோ? 12,50,000. பிவி ரேஷியோ எனக்கு தெரியும் தானே? பிவி ரேஷியோ எவ்வளோ? 40%. ஸோ 40%னா கான்ட்ரிபியூஷன் எவ்வளோவா இருக்கும்? 12,50,000 into 40%. தட் இஸ் 5 lakh. இது என்ன பாயிண்ட்? இது 62.5ங்கிறது பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் என்னோட ப்ராஃபிட் இஸ் 0. ஸோ என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் வில் ஆல்சோ பி 5 lakh. ஓகே, இப்போ இங்கே வேரியபிள் காஸ்ட் எவ்வளோவா இருக்கும்? 7,50,000. அடுத்தது இப்போ கொஸ்டினில் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து 12,50,000 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் சேல்ஸ்னால் என்னது? 100%ல் ஆப்ரேட் பண்ணால் எவ்வளோ சேல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சரி, 62.5%க்கு 12,50,000னா 100%ல் எவ்வளோ சேல்ஸ் இருக்கும்? 12,50,000 divided by 62.5 into 100, that is 20 lakhs. இப்போ இதில் 40% எவ்வளோ? 8 lakh. See, PV ratio 40%, அதனால contribution 40%, and the 20 lakh அப்போ 40% is 8 lakh. Fixed cost is going to remain constant. So 5 lakh minus பண்ணா I will get 3 lakh is going to be my profit. பாருங்க, இப்போ break even sales 12,50,000, இங்கே 20 lakhs. total variable cost எவ்வளோ calculate பண்ணோம்? நம்ம இன்னும் calculate பண்ணல. ஏன்? இங்கே பாருங்க, total variable cost எவ்வளோவா இருக்க முடியும்? இங்கே 8 lakh இருக்கு. 20 lakhலேருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணால் 8 lakh வரும்? 12 lakh மைனஸ் பண்ணால் 8 lakh வரும். ஸோ அப்போ total variable cost எவ்வளோ? 12 lakh. current profit எவ்வளோ வந்துச்சு நமக்கு? 3 lakh. சரி, அடுத்தது margin of safety if sales is increased by
7.5% கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்னது ஆக்சுவல் சேல்ஸ்லேருந்து 7.5% இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போது 20 lakh plus 7.5%. கால்குலேட்டர் எடுத்து இப்படியே அடிங்க. என்னது 20 lakh plus 7.5% போடுங்க. சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். நார்மல் கால்குலேட்டர் எடுத்து 20 lakh plus 7.5% போடுங்க. You will get 21,50,000. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்டிருக்காங்க. அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தானே. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளோ? 12,50,000. ஸோ 21 lakh minus 12,50,000 போட்டால் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ? 9 lakh. இவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ண தெரிஞ்சதுன்னா மார்ஜினல் காஸ்டிங் ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ண தெரியலனா மார்ஜினல் காஸ்டிங் தான் இருக்கிறதுல கஷ்டமான சாப்டராக இருக்கும். சரி, அடுத்தது the sales turnover and profit during 2 periods கொடுத்துருக்காங்க. சேல்ஸும் ப்ராஃபிட்டும் 2 பீரியடுக்கானதை கொடுத்துட்டாங்க. what would be probable trading results with sales of rupees 1,80,000? see, ரெண்டு சேல்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. 1,80,000 சேல்ஸ் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொன்றும் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் 50,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேல்ஸ் 1,80,000 இருந்தால் என்னோட ப்ராஃபிட் எவ்வளோவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஒரு சுச்சுவேஷன். இன்னொரு சுச்சுவேஷன் 50,000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னோட சேல்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி 2 செட் ஆஃப் டேட்டா கொடுத்துட்டா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? பிவி ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட் அதை கண்டுபிடிச்சிடலாம். டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட் எவ்வளோ? டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட் 20,000 டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் சேல்ஸ் எவ்வளோ? 2 பீரியடுக்கும் 1 lakh. 3 lakh minus 2 lakh எவ்வளோ? 1 lakh தானே. ஸோ 1 lakh into 100 which is equal to 20%. அடுத்தது என்னோட சேல்ஸ் வந்து 2 lakh இருக்கும்போது எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 20,000. கரெக்டா? 2 lakh ப்ராஃபிட் எனக்கு 2 lakh சேல்ஸு 20,000 ப்ராஃபிட். சரி, இப்போ என்னோட பிவி ரேஷியோ எவ்வளோ? 20%. ஸோ சேல்ஸில் 20% தானே இருக்க முடியும். ஸோ இதில் 20% பார்த்தா 40,000. கரெக்டா? அப்போ 40,000லேருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணால் I will get a profit of rupees 20,000. இங்கேருந்து 20,000 மைனஸ் பண்ணால் I will get a profit of rupees 20,000. கரெக்டா? இப்போ அவங்க அடுத்த சுச்சுவேஷன் என்ன கேட்டிருக்காங்க? என்னோட சேல்ஸ் 1,80,000 ஆயிருந்தா என்னோட ப்ராஃபிட் எவ்வளோவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரி, எல்லா சுச்சுவேஷன்லையும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் கோயிங் டு பி 20,000. ஸோ 3 சுச்சுவேஷனில் எழுதிடுறேன். அடுத்தது இப்போ இங்கே 1,80,000 சேல்ஸு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்க முடியும்? 1,80,000 into 20%, that is 36,000. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 16,000. அண்ட் லாஸ்ட் சினாரியோ என்னோட ப்ராஃபிட் அமௌண்ட் 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் அமௌண்ட் 50,000 ரிவர்ஸ் கேல்குலேஷன் பாருங்கள். எவ்வளோலேருந்து 20,000 மைனஸ் பண்ணால் எனக்கு 50,000 ப்ராஃபிட் வரும்? 70,000லேருந்து 20,000 மைனஸ் பண்ணால் I will get a profit of rupees 50,000. இப்போ 70,000 is 20%. what will be my sales? 70,000 divided by 20%. my sales will be 3,50,000. ஸோ அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் ப்ராஃபிட் அமௌண்ட் இஸ் 16,000. செகண்ட் ஒன்னுக்கு ஆன்சர் ப்ராஃபிட் அமௌண்ட் இஸ் 3,50,000. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? ப்ராஃபிட் 1,80,000 சேல்ஸ் பண்ணால் I will get a profit of 16,000 and 50,000 ப்ராஃபிட் வரைக்கும் I have to make a sales of rupees 3,50,000. இவ்வளோதான். ஸோ லாஸ்ட் ஒரு சம் வந்து நான் இங்கேயே ஒர்க் அவுட் பண்ணியே காமிச்சிருக்கேன். இதை படித்து பாருங்கள், புரியலன்னா கேளுங்க.